நம்பிக்கையின் நேரம் இருங்க, நம்பிக்கையாய் பார்த்து மகிழுங்க. நம்பிக்கையின் நேரம் இருங்க, நம்பிக்கையாய் கேட்டு மகிழுங்க. நம்பிக்கையாய் நீங்கள் இருந்தா நலமானது தான் நடந்திருங்க. நம்பிக்கையாய் நீங்கள் இருந்தா நலமானது தான் நடந்திருங்க. நம்பிக்கையின் நேரம் இருங்க, நம்பிக்கையாய் பார்த்து மகிழுங்க. நம்பிக்கையின் நேரம் இருங்க, நம்பிக்கையாய் கேட்டு மகிழுங்க. வேறொரு நாமத்தில் ரட்சிப்பு இல்லை இயேசுவே. அன்பானவர்களே, மறுபடியும் இம்மானுவேல் கிறிஸ்தவ ஒளிபரப்பு கூட்டு ஸ்தாபனத்தார் நடத்தும் இந்த நம்பிக்கையின் நேரத்தினூடாக உங்களை நான் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இதுவரையிலும் எங்களை காத்து வழி நடத்திய அன்பு தேவன் இன்றைய நாளிலும் கூட நாங்கள் சந்திக்க இருக்கும் இந்த நம்பிக்கையின் நேரத்தினூடாக உங்களையும் சந்திக்க ஆயத்தமாக இருக்கிறார் என்ற விசுவாசத்தோடு இன்றைய நாளிலும் கடந்த ஒளிபரப்பிலே நீங்கள் இப்படியா இந்த சியோன் ஜெப ஊழிய சபையின் சென்னையிலே இருந்து வந்த பாரம்பரிய கிறிஸ்தவ குடும்பத்திலே இருந்து வந்த போதகரான சாமுவேல் அருள்ராஜா அவர்களுடைய சாட்சியை கேட்டிருப்பீர்கள். இன்றைய நாளிலும் கூட அவரை கர்த்தர் சந்தித்தார், அவருக்கு ஊழியத்தை கொடுத்தார். அந்த ஊழியம் எப்படிப்பட்டது? வாலிபனான அவருடைய கரத்திலே கொடுக்கப்பட்ட ஊழியம் இன்றைக்கு எவ்வளவாக வளர்ந்து இன்றைக்கு ஆண்டவருடைய ராஜ்யத்தை கட்டி கொண்டிருக்கின்றது என்பதை நாங்கள் அவரிடத்திலே கேட்டு ஆராய போகின்றோம். அவரை நாங்கள் வரவேற்போமா? வணக்கம் பாஸ்டர் அவர்களே. வணக்கம் அம்மா. நாங்கள் உங்களை வரவேற்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றோம். ஏனெனில் இம்மானுவேல் கிறிஸ்தவ ஒளிபரப்பு கூட்டு ஸ்தாபனத்தாரின் அழைப்பை ஏற்றி நீங்கள் இந்த இடத்திலே வந்திருக்கிறதற்காக நாங்கள் எங்கள் உள்ளம் சார்ந்த நன்றிகளை தெரிவிக்கின்றோம். இந்த இம்மானுவேல் கிறிஸ்தவ ஒளிபரப்பு கூட்டு ஸ்தாபனங்களுக்காக நான் அதிகமாய் நன்றியை சொல்லுகிறேன். இந்த இடத்துல இவர்கள் கொடுத்த அந்த நல்ல வாய்ப்புகளுக்காக நான் தெய்வத்திற்கு என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் நான் மகிமைகளையும் கனத்தையும் நான் செலுத்துகிறேன். இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு இருக்கிற எனக்கு அன்பான தேவ ஜனங்களே, கடந்த நீங்கள் நிகழ்ச்சிகளை பார்த்துருப்பீங்க. என்னுடைய ஊழிய அந்த ரட்சிப்பின் அனுபவங்களை குறித்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த நாட்களில் என்னுடைய ஊழிய அனுபவங்கள், அந்த திருச்சபையினுடைய அந்த ஊழிய அனுபவங்கள், ஒரு ஊழியத்தினுடைய துவக்கத்தில் வருகிற அந்த குழப்பங்கள், ஒரு ஊழியம் செய்வதனால வருகிற அந்த குழப்பங்களுக்கெல்லாம் தீர்வாக அமைந்து உங்கள் வாழ்க்கையை நான் நல்வழிப்படுத்தும் என்பதை விசுவாசிக்கிறேன். தேவன் என்னோடு கூட இருந்து இந்த நிகழ்ச்சியை ஆசீர்வதித்து அவர் நடத்துவாராக. ஆமென். இந்த வேளையிலும் கூட கடந்த உங்களுடைய கடந்த முறை நீங்கள் சொல்லும்போது உங்களுடைய சாட்சியில உங்களை ஒரு திருச்சபைக்குள்ளே உட்படுத்தியதாகவும் அந்த உட்படுத்தப்பட்ட திருச்சபையில வாலிபருக்குரிய பங்கை அந்த ஜெப ஊழியத்தை உங்களுக்கு மேல் வைத்தார்கள் என்றும் அந்த ஜெப ஊழியத்தை நீங்கள் மிகவும் பொறுப்பாக நடத்தியதாகவும் சொன்னீர்கள். இன்றைக்கும் அதே ஊழிய தேவாலயத்தின் பேரைத்தான் நீங்கள் கொடுத்திருக்கிறீர்கள். எனவே நீங்கள் தொடர்ந்து அந்த திருச்சபையிலேயே நீங்கள் ஊழியம் செய்து கொண்டு வருகிறீர்கள் என்பதை அந்த தேவாலயம் நிரூபிக்கிறது. என்ன இப்பொழுது நீங்கள் எப்படியான ஊழியம் செய்து கொண்டிருக்கிறீர்கள்? இன்றைக்கு நீங்கள் இந்த இடத்திலே சாட்சி பகர காரணமாயிருக்கிறது எது? இதை பற்றி நாங்கள் சற்று ஆராய போகிறோம். கடந்த நிகழ்ச்சிகளில் நான் சொல்லியிருப்பேன், அதை அந்த திருச்சபையோடு இணைந்து ஜெப ஊழியங்களில் நான் அதிகமாய் பங்கு பெற்றேன் என்று சொல்லி. இன்றைக்கு கிறிஸ்தவர்களுடைய உள்ளத்தில் நிறைய பேருக்கு இருக்கிற ஒரு கேள்வி, என்னுடைய வேலையின் நிமித்தமாக நான் எப்படி ஆண்டவருக்கு ஊழியம் செய்ய முடியும்? அந்த ஒரு கேள்வி எல்லாருடைய ரட்சிக்கப்பட்ட அபிஷேகம் பண்ணப்பட்ட கிறிஸ்துவனுடைய அன்பினால நிரப்பப்பட்டவர்களுக்கு அந்த கேள்வி இருக்கிறது. எனக்கும் அந்த கேள்வி இருந்தது. அந்த இருந்தது நிமித்தம் நான் போய் ஜெபிக்கிற வேலையில ஆண்டவர் எனக்கு வெளிப்படுத்தினது, ஜெபத்தினால
பல மக்களை விடுவிக்க முடியும் என்பதை நான் அறிந்து கொண்டேன். ஹalleluya. ஒரு பக்கம் மற்றவர்கள் கைப்பிரதி ஊழியங்கள் செய்தாலும் தேவனுடைய அன்பை எடுத்து சொன்னாலும் நம்மால் அது முடியல, என்னால் அது முடியலைங்கிற அந்த ஏக்கம் எனக்குள்ள அதிகமாக இருந்த பொழுது ஆண்டவர் என் இடத்துல அதை வெளிப்படுத்தினார். உன்னுடைய ஜெபத்தினால அநேக மக்களை விடுவிக்கிற அந்த வல்லமை நான் உனக்கு தருவேன் என்று சொன்னார். அதனால என்னுடைய அந்த ஜெப ஊழியங்களில அதிகமா என்னை ஈடுபடுத்த ஆரம்பித்தேன். முதலாக என்னுடைய ஜெப ஊழியங்களில தான் நான் அதிகமாக ஆண்டவருக்காக, அந்த திருச்சபைக்காக என்னுடைய ஜெபங்களை அதிகமாய் நான் செலவு செய்ய ஆரம்பித்தேன். நான் இதுதான் என்னுடைய முதல் அனுபவங்கள். அது உங்களுடைய ஜெப வாழ்க்கை அப்படி நீங்கள் உங்களுக்குள்ளே ஆண்டவர் கொடுக்கப்பட்ட அந்த வாக்கு தத்தத்தை நீங்கள் எடுத்துக்கொண்டு ஜெபித்த வேளையில உங்களுடைய வாழ்க்கையிலே நடந்த மாற்றங்கள் என்ன, அதை சொல்ல முடியுமா? நடந்த மாற்றங்கள்னு சொல்லும் பொழுது இன்னைக்கு எல்லா கிறிஸ்தவர்களுக்கும் இருக்கிற ஒரு மாபெரும் கேள்வி என்னன்னா, தேவனை நம்பி வந்த பிறகு நாங்கள் இன்னும் கஷ்டத்தில் இருக்கிறோம், சில நேரங்கள் எல்லாவற்றையும் இழந்து இருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு கேள்வி எல்லாருடைய உள்ளத்தில் இருக்கிறது. அப்படிப்பட்ட அந்த கேள்வியோடு இருக்கிற எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளுக்கு நான் உங்களுக்கு ஒன்றை சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். என்னுடைய ரட்சிப்பின் அனுபவ காலத்தில் ஆரம்ப நிலைகளில நாங்கள் எல்லாவற்றையும் இழந்த பிறகுதான் அந்த கிறிஸ்துவுக்குள்ள வந்தோம். அது ஒரு ஆரம்பம் என்று தான் நம்ம சொல்ல வேண்டும். முதலாவது தேவன் ஒரு காரியத்தை ஒரு தேவ பிள்ளையினிடத்துல ஆரம்பிக்கிறார் என்றால் பழையவைகள் எல்லாவற்றையும் ஆண்டவர் ஒழிக்கிறார். ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புது சிருஷ்டியா இருக்கிறான். ஒருவேளை அந்த பணத்தோடு நான் தேவனை ஆராதித்திருப்பேன்னா, நான் ஒரு வேலை வரும்போது அந்த பணம் தேவனை விட்டு என்னை விலகி போக பண்ணிவிடும். அதெல்லாம் நான் வருகிற அந்த ஜெப நாட்கள்ல, அந்த ஊழிய அனுபவங்கள்ல தேவனோடு நடக்கிற பொழுதுதான் நான் அதை புரிந்து கொண்டேன். அந்த செல்வத்தோடு, அந்த மதிப்போடு, சமுதாய அந்தஸ்தோடு நம்ம தேவனிடத்திற்கு வரும்போது ஒரு நேரம் இதையெல்லாம் நம்மை தேவனிடத்திலிருந்து பிரித்து விடும். ஆனால் தேவனுடைய அன்பு மாத்திரம்தான் நம்மை அவர்கிட்ட பிரிக்க முடியாதது. அவருடைய அன்பு ஒன்றுதான். அதனாலதான் ஆண்டவர் அன்பை மாத்திரம் நம்ம இடத்துல அதிகமாய் வைத்து இவை எல்லாவற்றையும் எடுத்து விடுகிறார். நம்ம அன்பு செலுத்தும் பொழுது தேவனுக்காக எதையாவது நான் சாதிக்கணும், நம்ம ஏதாவது செய்யணுங்கிற அந்த உணர்வுக்குள்ள தள்ளப்பட்டு தான் தேவனுக்காய் ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ண ஊழியம் செய்கிற அந்த நிலைகளுக்கு வருகிறோம். வசனம் நமக்கு அதை தான் சொல்லுகிறது. ஒருவன் தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியையும் தேடும் போதுதான் இவைகள் எல்லாம் கூட கொடுக்கப்படும். கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனோடு கூட அவர் வேதனையை கூட்ட மாட்டார். அப்படின்றதெல்லாம் உணர்ந்த பிறகுதான் என்னுடைய வாழ்க்கை மாற ஆரம்பித்தது. அது வரைக்கும் சாதாரண நிலையில இருந்த என்னுடைய உலக காரியங்கள் எல்லாம் ஆசீர்வாதத்திற்கு நேராக திரும்ப ஆரம்பித்தது. இது ஒரு பக்கம் உலக ஆசீர்வாதமா இருந்தாலும் என்னுடைய ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஊழியங்களில ஒரு படியாக ஆண்டவர் முன்னேற கிருபை கொடுத்தார். சாதாரண ஜெப ஊழியத்தில் இருந்து அந்த ஜெபிக்கிற அந்த ஊழியங்களிலிருந்து யூத், அதாவது வாலிபர் ஐக்கியம் நடத்த ஆண்டவர் கிருபை கொடுத்தார். மறுபடி அந்த நாட்கள் அந்த சண்டே கிளாஸ், சிறு பிள்ளைகள் ஊழியத்துல அங்க வளருவதற்கு ஆண்டவர் கிருபை கொடுத்தார். பிறகு கிராம ஊழியங்கள், கைப்பிரதி ஊழியங்கள், இப்படி ஒவ்வொன்றாக அந்த நாட்கள் அந்த திருச்சபையோடு இணைந்து அந்த ஐக்கியத்துல படிப்படியாக ஆண்டவர் முன்னேற எனக்கு உதவி செய்தார். அந்த வேளையிலே நீங்க வாலிபனாகத்தான் இருந்தீர்கள்? அந்த நாட்களில் நான் வாலிபனாக தான் இருந்தேன். அப்ப நீங்க கிராம ஊழியம் செய்ய நீங்கள் புறப்படும் போது உங்கள் வாழ்க்கையில நடந்த அனுபவங்கள்? கிராம ஊழியங்கள் செய்ய போது என்னுடைய வாழ்க்கையில நடந்த அனுபவங்கள் ஏராளம் இருக்கிறது. நான் அதை சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்றால், நாங்க எங்களுடைய சென்னை பகுதியை சுற்றி இருக்கிற கிராமங்களுக்கு நாங்கள் கடந்து செல்வது வழக்கம். அந்த மாதிரியான ஒரு தெரியாத ஒரு கிராமங்களுக்கு கடந்து சென்று ஆண்டவருடைய அன்பை குறித்து அந்த கைப்பிரதி மூலியமாக நாங்கள் அப்படி சொல்லுவது வழக்கம். அப்படியாக ஒரு குடும்பத்திற்குள்ள நான் கடந்து போயிருக்கிறேன். அந்த பகுதி கிராமங்களில் பார்த்தீங்கன்னா எல்லா வீடுகளும் ஓலைகளால் வேயப்பட்ட வீடாக தான் இருக்கும். எல்லா வீடு வாசற்படியும் இன்றைக்கு நம்முடைய வாசற்படி மாதிரி உயரமாக இருக்காது. எல்லாம் ஒரு 3 அடி, ஒரு 3 அடி தான் இருக்கும். நம்ம குனிந்து தான் அந்த வீடுகளுக்குள்ள போகணும். அடிப்படை வசதிகள் இருக்காது, பேருந்து வசதிகள் இருக்காது, படிப்பு வசதிகள் இருக்காது. இப்படியான
அந்த கிராமங்கள் அதிகமா இருக்கிற பகுதிகளுக்கு நாங்க கடந்து போயிருக்கிறோம். அப்படி ஒரு பகுதிக்குள்ள கடந்து போகும் பொழுது ஒரு குடும்பத்துல ஒரு சகோதரி வந்து ரொம்ப நாளா வியாதியோடு இருந்தாங்க. வியாதியோடு இருக்கிற பொழுது நாங்க அப்படி ஆண்டவருடைய அன்பை பற்றி சொல்லி கொண்டு போகும்போது அந்த குடும்பத்தில் இருக்கிற ஒரு சகோதரி வந்து நீங்க கொஞ்சம் வந்து எங்க மகளுக்காய் ஜெபிக்க முடியுமா அப்படின்னு கேட்டாங்க. நான் உடனே சரி வருகிறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் வருகிறேன் அப்படின்னு சொன்னேன். அவங்க அந்த வீட்டிற்குள்ள போகும்போது நான் உட்கார்ந்து உள்ள போகிற அந்த நிலை தான் அந்த வீட்டினுடைய நிலை. போகும்போது ஒரு சகோதரி அவங்க அந்த வீட்டில் ஒரு ஓரமாக படுத்திருந்தாங்க. அவங்க சரி நான் போயிட்டு தலையில கை வைத்து ஜெபிக்க ஆரம்பித்த உடனே அவர்களுக்குள்ள இருக்கிற அசுத்த ஆவிகள் அலற ஆரம்பித்தது. அசுத்த ஆவிகள் அலற ஆரம்பித்த உடனே நான் ஆவியில கண்டு கொண்டேன், இது வியாதி அல்ல, வியாதியாய் வந்திருக்கிற ஒரு பொல்லாத ஒரு பிசாசினுடைய தந்திரம் என்பதை நான் அறிந்து கொண்டேன். அறிந்து கொண்ட உடனே அவங்க ஜெபிக்க அந்த சகோதரி உடனே எழும்பி விட்டாங்க. ஒரு பெரிய அற்புதம் நடந்தது. ஜெபித்த மாத்திரத்துல அந்த சகோதரி அந்த படுக்கை விட்டு எழும்பினாங்க. அப்ப அந்த குடும்பத்தார் கொடுத்த சாட்சி கிட்டத்தட்ட 6 வருட காலமாக இவங்க படுத்திருக்கிறாங்க. 6 வருட காலமாக இவங்க படுக்கையா இருக்கிறாங்க, இவங்க எழும்பினதே இல்லை அப்படின்னு சொன்ன பிறகு நான் உண்மையில தெய்வத்தை நான் மகிமைப்படுத்தினேன். அதுவரையிலும் உங்களுக்கு அப்படியான அசுத்த ஆவியை துரத்தும் வல்லமையை கர்த்தர் தந்திருக்கிறார் என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ளவில்லையா? அதுவரைக்கும் நான் உணரவில்லை. அதுதான் என்னுடைய வாழ்க்கையில அந்த முதல் முறையாக அந்த கிராம ஊழியத்தை நிமித்தம், அந்த ஊழியங்களை செய்வது நிமித்தம் அந்த வல்லமையை நான் முதலாக அன்னைக்கு தான் நான் உணர ஆரம்பித்தேன். நான் முதல் நாளே அது உங்களுக்கு ஒரு மனதிலே ஒரு திருப்தியை கொடுத்ததா? ஒரு பக்கம் எனக்கு திருப்தி இருந்தாலும் ஒரு பக்கம் எனக்குள்ள பயம் இருந்தது. இதை நாம் எப்படி செய்வது? புதிய ஆரம்பமா இருந்தனால இதை எப்படி நம்ம செய்வது, இதை தொடர்ந்து நம்ம எப்படி நம்ம வந்து இதை செய்வது என்பது குறித்த ஒரு பயம் எனக்குள்ள இருந்தது. பிறகு ஆண்டவருடைய சமூகத்தில் போய் நான் ஜெபிக்க ஆரம்பித்தேன். இதை குறித்து, இந்த வல்லமையை குறித்து, இந்த அபிஷேகத்தை குறித்து நான் ஆண்டவரிடத்துல ஜெபிக்க ஆரம்பித்த பொழுது என்னிடத்தில் ஆண்டவர் சொன்னது ஒன்றே ஒன்றுதான், நீங்கள் இலவசமாய் பெற்றீர்கள், இலவசமாய் கொடுங்கள். அன்றைக்கு நான் என்னுடைய உள்ளத்துல தீர்மானம் எடுத்தேன், நம்ம பிசாசினுடைய வல்லமையில் அகப்பட்டவர்களுக்காக ஜெபிக்கும் பொழுது தேவன் இலவசமாய் கொடுத்த வல்லமையை நம்ம அந்த விடுதலை அவர்களுக்கு இலவசமாய் தான் கொடுக்கணும் என்று சொல்லி. அப்ப இன்றைக்கும் அந்த ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறீர்களா? இன்றைக்கு அந்த ஊழியங்களை செய்து கொண்டு வருகிறோம். அதற்கு பிற்பாடுங்கள் நீங்கள் அதை தொடர்ந்து செய்யும் போது எத்தனை பேருக்கு நீங்க விடுதலையை கொடுத்திருக்கிறீர்கள்? அதனால விடுவிக்கப்பட்ட மக்கள் அநேகர் இருக்கிறாங்க. நம்ம நிறைய அதெல்லாம் சொல்லி முடியாத எண்ணிக்கையில் இருக்கிறாங்க. பலதரப்பட்ட மக்கள், இந்து மக்களை நாங்கள் விடுவித்திருக்கிறோம், மற்ற மதத்தில் உள்ள மக்களை நாங்கள் விடுவித்திருக்கிறோம். ஆண்டவர் இயேசுவினுடைய அந்த விடுதலையை மக்களுக்கு நாங்கள் கொடுத்திருக்கிறோம். இல்லை, நீங்கள் இப்படியான ஒரு ஊழியத்துக்குள்ளே உங்களை கர்த்தர் அழைத்திருந்தாரானால் எல்லாம் திருப்தியாக முடிந்திருக்காது. சில இடங்களில நீங்கள் விடுதலையை கொடுக்க போய்க்குள்ள அது உங்களுக்கு சில நேரம் பாதகமாக இருந்திருக்கும். அப்படியான மறக்க முடியாத சம்பவம் எதுவும் இருக்கிறது. சில இடங்களில போய் செபிக்கின்ற வேளையில சில சகோதரிகள், அந்த அசுத்தாவின் பிடியில் இருக்கிற அந்த சகோதரிகள் செபிக்கின்ற வேளைகளிலே அந்த பிசாசினுடைய வல்லமைகள் அவங்களை விட்டு விலகாது. நம்ம அதெல்லாம் வந்து மறுபடியும் நாம் அவர்களுக்காக நாம தனி ஜபத்துல காத்திருக்கும் பொழுது அந்த மாதிரியான ஒரு சகோதரி ஒருத்தரை நான் சந்தித்தேன். நான் அவர்களை, ஒரு இளம் வயது சகோதரி தான், அவங்க திருமணமாகாத ஒரு இளம் வயது சகோதரி. அந்த சகோதரிக்கு இரவில் அந்த ஆவிகள் வந்து அவங்க சரீரத்தை தாக்கும். அடிக்கடி அலறி எழும்புவார்கள். அவர்கள் செய்கிறது இன்னதென்று அவர்களுக்கு தெரியாது. அவர்கள் செய்கிறது இன்னதென்று அவர்களுக்கு தெரியாது. இப்படியாக அந்த சகோதரியோட வாழ்க்கையில நடந்து வந்தது. அவங்க ஜெபிக்கும்படியாக என்னிடத்துல அவங்க கடந்து வந்தாங்க. நானும் சரி ஜெபிக்கிறேன் என்று சொல்லி அவர்களுக்காக ஜெபிக்கும் போது அந்த ஆவிகள் விலகுனா மாதிரி இருக்கும். ஆனால் மறுபடியும் அவர்களுக்குள்ள அந்த ஆவிகள் வந்துவிடும். எனக்கு அது ஒரு பெரிய குழப்பத்தை கொண்டு வந்தது. மறுபடியும் சரி சொல்லிட்டு ஒரு 2 தினங்கள் கழித்து என்னோட என்ன பண்ணுங்க, நீங்க ஜெபிக்க வாருங்கள் என்று சொல்லி நான் அவர்களை அனுப்பிவிட்டு போய் தேவ சமூகத்துல காத்திருந்து ஜெபிக்கும் போது ஆண்டவர் ஒரு காரியம் சொன்னார். அந்த மகள் விடுதலையை விரும்பவில்லை.
சரி சொல்லிட்டு, இல்ல ஆண்டவரே, என்னை நம்பி வந்திருக்கிறார்கள், கிறிஸ்துவை நம்பி வந்திருக்கிறாங்க, அவங்களை விடுவிக்கணும் என்று சொல்லி அவர்களுக்காய் நான் ஆண்டவர் இடத்துல அதிகமாக ஜெபித்து மறுபடியும் ஆண்டவர்கிட்ட நான் கேட்டேன், இந்த மகளை எப்படியாவது நான் விடுவிக்கணும் அப்படின்னு கேட்கும் அவர்கள் பொழுது, சுய அறிவு இல்லாதவர்களாக இருக்கும்போது விடுதலையை எப்படி விரும்புவார்கள்? அவர்களுக்கு அறிவில்லை. அப்ப அந்த நிலையில நான் விடுவிக்கப்பட வேண்டும் அல்ல சொஸ்தமாக வேண்டும் என்பது அவருக்கு அந்த உணர்வில்லை. என்ன அந்த உணர்வு இல்லைன்னு சொல்லலாம். ரெண்டாவது அந்த சம்பவத்தை நான் உங்களுக்கு அதை விளக்கமா சொல்லி விடுகிறேன். ஏனென்றா கேட்கிறவர்களுக்கு அது வித்தியாசமாக விளங்குமே. அந்த பிறகு ஆண்டவர் அப்போ சொன்னார், நீ இதை அந்த மகளை வைத்தே நீ ஆராய்ந்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லியிருந்தார் ஆண்டவர். சரி, அந்த 2 தினங்களுக்கு பிற்பாக அந்த மகள் கடந்து வந்தாங்க. கடந்து வந்த பிறகு நான் ஜெபிக்க ஆரம்பித்தோடனே அந்த உள்ள இருக்கிற அந்த ஆவி பேச ஆரம்பித்தது. பொல்லாத அந்த ஆவி பேச ஆரம்பித்தது. நான் இந்த மகளுடைய தகப்பன் தான், மரித்து போன இந்த மகளுடைய தகப்பன் தான் இதற்குள்ள இருக்கிறேன் என்பதை சொல்லி, சரி சொல்லிவிட்டு அந்த ஆவிகளை பிற்பாடு அடக்கி விட்டு அந்த மகளோடு பேச ஆரம்பித்தோம். நாங்க, மகளே, இந்த மாதிரி செத்து போன உங்க அப்பா தான் உனக்குள்ள இருக்கிறேன்னு சொல்லுகிறாரு அப்படின்னு. அந்த மகள் சொன்ன ஒரு காரியம், செத்து போன எங்க அப்பா தானே இருக்கிறாரு, விட்டுருங்க, வேற அசுத்தாவிகள் இல்லைல்ல, என்னோட சொந்த தகப்பனார் தானே இருக்கிறாரு. செத்தவர்களை வைத்து வணங்குகிற பழக்கம் இந்தியாவில் அதிகம், சென்னை பட்டணத்தில் அதெல்லாம் அதிகம். அமாவாசை தோறும் அவர்களுக்கு படையில் போடுவது இதெல்லாம் செய்யறது வழக்கத்தினால அந்த மகள் சொன்ன காரியம் அதுதான், எங்க அப்பா எனக்குள்ள இருக்கிறதுனால என்னை எதுவும் பண்ண மாட்டார், விட்டு விடுங்க. ஆனால் நமக்கு அது தெரியும், அது ஒரு பொல்லாத ஆவி, செத்தவர்களின் பெயர்களை சொல்லி வஞ்சிக்கிற ஆவிகள். அது வசனம் நமக்கு சொல்லுகிறது, மனுஷன் ஒரு தரம் பிறப்பதும் பின்பு நியாய தீர்ப்பு அடைவதும், அவ்வளவுதான். வேற அங்க முடிவு அதுதான் என்று எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது. செத்தவர்கள் மறுபடி இந்த மண்ணுக்கு வரமாட்டார்கள், உயிர் இழந்தவர்கள் மறுபடி ஒரு சரீரத்திற்குள்ள வர முடியாது. அவர்களை சொல்லி வஞ்சிக்கிற ஆவிகள் தான். எவ்வளவோ சத்திய வசனங்களை எடுத்து சொல்லியும் அந்த மகள் மனம் திரும்பாமலே போய்விட்டாள். மிகுந்த ஒரு வேதனை அது எனக்கு. ஆனா இப்படியான ஆவிகள் உங்களை தொந்தரவு படுத்துறது இல்லையா? நீங்கள் அவர்களுக்கு விடுதலை கொடுக்க போகும்போது உங்களை அவை எதிர்த்து நின்று தொந்தரவு படுத்துற சந்தர்ப்பங்கள் ஏற்படவில்லை? சந்தர்ப்பங்கள் இருக்கிறது. சில ஆவிகள் இரவில நம்மை தாக்கும். மற்ற ஜனங்களுக்காக, இந்த மாதிரியான பிசாசினுடைய பிடியிலிருந்து அந்த விடுவிக்கப்பட்ட அந்த ஜனங்களுக்காக நம்ம ஜெபித்து விட்டு கடந்து வரும்போது இரவில வீடுகளை, நம்ம பிள்ளைகளை, குடும்பங்களை அந்த ஆவிகள் தாக்குகிறதை ஆவியில உணர முடியும். நம்ம அந்த ஆவிகளை எல்லாம் எதிர்த்து ஜெபித்து மக்களை விடுவித்த பிறகு நம்ம இரவில என்னுடைய தனி ஜெபத்தை நான் அதிகமாய் செய்வது வழக்கம். அது இல்லாவிட்டாலும் தாக்கும். அந்த ஜெபத்தோடு இருக்கும் போது அதை மேற்கொள்ள முடியும். அல்லேலூயா. அந்த ஆவிகள் இரவில நம்மை தாக்கும் பொழுது, நம்ம ஜெபத்தோடு இருக்கும் பொழுது அந்த பொல்லாத பிசாசுகளை மேற்கொள்ளுகிற அந்த அபிஷேகத்தை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். இப்படியாக எப்பொழுது உங்களது திருமணம் வாழ்க்கை தொடங்கியது? என்னுடைய திருமண வாழ்க்கை அப்படின்னு பார்க்கும் பொழுது 2010 வருஷத்துல ஜூலை மாதம் 16ஆம் தேதி எங்களுடைய திருமண வாழ்க்கை ஆரம்பித்தது. அதுவரையிலுமே நீங்கள் திருமணம் செய்யாமல் காத்திருக்கும்? அதுவரைக்கும் என்னுடைய குடும்ப சூழ்நிலை நிமித்தம் சகோதரிகளுக்கு திருமணம் ஆக வேண்டும் என்று சொல்லி நான் அந்த நாட்கள்ல என்னுடைய திருமணத்தை நான் தள்ளி வைத்து கொண்டு வந்திருந்தேன். அப்படியான நீங்கள் பைபிள் காலேஜுக்கு போய் படித்தது? என்னுடைய ரட்சிப்பின் அனுபவத்திற்கு பிற்பாக, திருச்சபையோடு இணைந்த அனுபவத்திற்கு பிற்பாடு எனக்கு பைபிள் காலேஜ் படிக்கணும் என்கிற எண்ணங்கள் அதிகம், அந்த ஆர்வங்கள் அதிகமாக இருந்தபடியினால நாங்கள் பைபிள் காலேஜ் படிக்கணும்னா கிட்டத்தட்ட ஒரு 3 வருட காலங்கள் நம்ம வேலைக்கு போக முடியாது, குடும்பங்களை பார்க்க முடியாது. எப்படி நாங்கள் பைபிள் காலேஜ் படித்து தேவனுக்கு ஊழியம் செய்ய வேண்டும், ஒரு பக்கம் குடும்பத்தை நடத்த வேண்டும் என்று சொல்லி நாங்கள் அதுக்காக நான் ஜெபித்து கொண்டிருந்த நேரத்தில் ஒரு வாய்ப்பு, அருமையான வாய்ப்பு ஆண்டவர் கொண்டு வந்தார். எங்கள் பகுதியில் இருக்கிற பெரிய ஸ்தாபனமான அசம்பிளி ஆஃப் காட் திருச்சபையில் எக்ஸ்டென்ஷன் பைபிள், அதாவது பகுதி நேர பைபிள் வேதாகம கல்வி ஒன்று தொடங்கினார்கள். அதனுடைய விவரங்களை தெரிந்து கொண்டு நான் அந்த பகுதி நேர வேதாகம கல்லூரிக்கு நான் செல்ல ஆரம்பித்தேன். அந்த நாட்களில் அந்த பைபிள் காலேஜ் ஒரு அருமையான ஒரு போதகர் அவங்க நடத்தினாங்க. ரொம்ப கடினமாய் நடத்துவாங்க அவங்க.
ஒரு 5 நிமிடம் லேட்டாக வந்தாலும் பயங்கர நம்மை கண்டிப்பாக அவர் நடத்துவார். அந்த நாட்கள் எங்களுக்கு அதெல்லாம் பயங்கர வேதனையாக இருக்கும். நான் அந்த 2 வருட வேதாகம கல்லூரி படிக்கிறதுல நான் பல வேலைகளை இழந்திருக்கிறேன். அந்த வேலைகளை என முன்வைத்தால் அந்த வேதாகம கல்லூரிக்கு போக முடியாது. அந்த நாட்களில் பல கஷ்டங்களை சந்தித்து தான் நாங்கள் அந்த வேதாகம கல்வியை முடித்து இன்றைக்கு நிற்பதற்கு ஆண்டவர் கிருபை செய்தார். ஆனால் அந்த வேதாகம படித்து கூட உங்களுக்கு கரத்திலே அந்த சர்டிபிகேட் எடுக்க முடியாது போனேன்னு சொன்னீர்கள். ஆமா ஆமா ஆமா. அதாவது நான் 2007 2008 வருஷத்திலே அந்த வேதாகம கல்லூரியை முடிக்க ஆண்டவர் கிருபை செய்தார். ஆனால் அந்த நாட்களில் திருமணம் ஆகாத ஒரு காரியத்தினால அந்த வேதாகம கல்லூரியுடைய சட்டம் என்றால் திருமணம் ஆன பின்புதான் அவர்கள் ஆர்டினேஷன் அந்த பட்டமளிப்பு விழா அவங்க வைப்பது வழக்கம். திருமணம் ஆகாத காரணத்தினால பைபிள் காலேஜ் படித்தும் அந்த பட்டங்களை வாங்க முடியாத அந்த இடத்துல ஒரு அவமானமான ஒரு சூழ்நிலைகளுக்கு நாங்கள் தள்ளப்பட்டீர்கள். அது பிற்பாடு தான் அதை கிடைக்க ஆண்டவர் உதவி செய்தார். நீங்கள் அப்ப திருமணமான பிற்பாடு அதை பெற்றுக்கொண்டீர்கள். திருமணம் ஆன பிற்பாடு 2010 வருஷம் திருமணமான பின்பு 2011 வருஷத்துல அந்த சர்டிபிகேட் அந்த பட்டங்களை வாங்க ஆண்டவர் உதவி செய்தார். இப்பொழுது உங்களை போல இருப்பவர்களுக்கு நீங்கள் அப்ப இப்பொழுது குடும்பமாக இருக்கிறீர்கள். உங்களுக்கு எத்தனை பிள்ளைகள்? இப்பொழுது முழு குடும்பமாக இருக்கிறோம். 2 பிள்ளைகள், ஒரு மகன் ஒரு மகள். இப்போ நீங்கள் இப்படிப்பட்டவர்களுக்கு கொடுக்க போகிற ஆலோசனை என்ன? இன்றைக்கு நீங்கள் இதை என்ன நீங்கள் பெற்றுக்கொண்ட அனுபவத்தினூடாக அவர்களுக்கு என்னத்தை சொல்ல இருக்கிறீர்கள்? இப்பொழுது நாம் பெற்றுக்கொண்ட அனுபவத்தின் ஊடாக பார்க்கும் பொழுது தேவ பிள்ளைகள், ஊழியம் செய்கிறவர்கள், கிறிஸ்துவை சார்ந்து இருக்கிற தேவ பிள்ளைகள் ஒரு நாளும் தேவனுடைய அன்பை விட்டு விலகக்கூடாது. தேவனுடைய அந்த ஐக்கியத்தை விட்டு விலகக்கூடாது. அவருடைய அன்பில நீங்க நிலை கொண்டிருந்தால்தான் நீங்க கேட்டுக்கொள்வது எதுவோ அவை எல்லாவற்றையும் அவருடைய அன்பினால பெற்றுக்கொள்ள முடியும். அந்த தேவனுடைய அன்பு ஒரு மனிதனுடைய, ஒரு கிறிஸ்தவனுடைய, ஒரு விசுவாசினுடைய, ஒரு ஊழியக்காரனுடைய இருதயத்தில் இருக்கும் பொழுதுதான் நான் தேவனுக்காக வைராக்கியமா எழும்ப முடியும் என்கிற அந்த உணர்வு ஒவ்வொருவருக்குள்ளாக அது நிலை கொண்டு இருக்க முடியும். பவுல் அடிக்கடி அதை தான் சொல்லுவார், உம்முடைய அன்பை விட்டு பிரிப்பது எது? நிர்வாணமோ பட்டினியோ நாசம் மோசமோ எதுவுமே உம்முடைய அன்பை விட்டு என்னை பிரிக்காது. இன்னைக்கு நம்ம கிட்ட பணம் இருக்கலாம், செல்வங்கள் இருக்கலாம், செழிப்பு இருக்கலாம், அந்தஸ்து இருக்கலாம், மேன்மை இருக்கலாம். இவை எல்லாவற்றையும் ஒதுக்கி வைத்து விட்டு எனக்காய் ஜீவன் கொடுத்த ஒரு நல்ல தெய்வம் இருக்கிறார், ஆண்டவர் இயேசு என்னுடைய சொந்த இரட்சகராய் இருக்கிறார் என்கிற உணர்வோடு ஒவ்வொரு பிள்ளைகளை நீங்க ஜெபித்தீர்களானால் என்னை பயன்படுத்திய தேவன் உங்களையும் பயன்படுத்துவார் என்பதை நான் முழு சந்தோஷத்தோடும் தைரியத்தோடும் நான் இந்த நேரத்தில் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். இப்பொழுது நீங்கள் முழு நேர ஊழியக்காரனாக இருக்கிறீர்கள். இப்பொழுது முழு நேர ஊழியக்காரனாக ஊழியம் செய்து கொண்டு வருகிறேன். ஹல்லேலூயா. நன்றி பாஸ்டர்களே, எங்களுடைய அழைப்பை ஏற்றி நீங்கள் இந்த இடத்துல வந்து உங்களுடைய சாட்சியை நீங்கள் பகிர்ந்து கொண்டதற்காக நாங்கள் ECBN இம்மானுவேல் கிறிஸ்தவ ஒளிபரப்பு கூட்டு ஸ்தாபனத்தார் தங்கள் உள்ளம் சார்ந்த நன்றியை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறார்கள். மாத்திரமல்ல, நாங்கள் வாழ்த்துகிறோம். உங்களுடைய பிசாசின் தந்திரங்களை முறியடிப்பதற்கே தேவகுமாரன் பூமிக்கு வந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே இன்றைக்கு உலகம் முழுவதும் அவனால் சூழப்பட்டிருக்கின்றது. காரணம், இன்றைக்கு உலகத்தின் தத்துவங்களை பார்க்கும்போது எங்கும் அவனுடைய போராட்டமாக, அவனுடைய கையாட்சியாக இருக்கின்றபடியினால் நாங்கள் வாழ்த்துகிறோம். இந்த தந்திரமான உலகத்தை, இந்த மந்திரமான உலகங்கள்ல இருந்து கர்த்தர் இப்படியாக மீட்கிறதற்கு ஊழியக்காரர்களை எழுப்பி கொண்டிருக்கிறார். உண்மையாகவே நீங்கள் ஆண்டவருக்கு உண்மையாக இருந்து இந்த ஊழியத்தை சரிவரச் செய்து கர்த்தருடைய ராஜ்யத்தை கட்டி இன்னும் மேலாக அவருக்குள்ளே நெருங்கி வாழ்வீர்கள் என்று நாங்கள் வாழ்த்தி உங்களிடத்திலிருந்து விடைபெறுகிறோம். நன்றி. இந்த இம்மானுவேல் கிறிஸ்தவ ஒளிபரப்பு கூட்டு ஸ்தாபனங்களுக்காக நானும் என்னுடைய திருச்சபை சார்பாக நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இப்படிப்பட்ட ஒரு நல்ல வாய்ப்பை கொடுத்த என் தெய்வத்திற்கு நான் மகிமைகளை செலுத்துகிறேன். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஆமென். அன்பானவர்களே, இந்த நாளிலும் கூட நிச்சயமாக பாஸ்டர் அருள்ராஜா சாமுவேல் என்பவருடைய சாட்சியானது உங்கள் அநேகருடைய உள்ளத்திலே இருந்த நம்பிக்கையற்ற நிலைமைகளுக்கு நம்பிக்கையை கொடுத்திருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன்.
மாத்திரமல்ல, உங்களுடைய கேள்விகளுக்கு ஏற்ற பதிலையும் அது கொடுத்திருக்கும். அந்த நம்பிக்கையை பெற்றுக்கொண்ட நீங்கள் யாராக இருந்தாலும் கீழே காணும் இந்த தொலைபேசி இலக்கங்களின் ஊடாக உங்களோடு தொடர்பு கொள்ளலாம். உங்களுடைய நம்பிக்கைகளை பூர்த்தி செய்யவும், உங்களுடைய சந்தேகங்களுக்கு பதில் கொடுக்கவும், உங்களுடைய தேவைகளுக்கு ஜெபிக்கவும் நாங்கள் ஆயத்தமாய் இருக்கிறோம் என்று இம்மானுவேல் கிறிஸ்தவ ஒலிபரப்பு கூட்டு ஸ்தாபனத்தார் உங்களுக்கு சொல்லிக்கொள்ள விரும்புகிறார்கள். மாத்திரமல்ல, நீங்கள் அநேகர் தொடர்பு கொள்கிறீர்கள், ஜெப தேவைகளை பெற்றுக் கொள்ளுகிறீர்கள். இன்னும் எங்களை உற்சாகப்படுத்துங்கள். தேவன் உங்களோடு கூட இருப்பாராக. மறுமுறை உங்களை சந்திக்கும் வரை உங்களிடத்திலிருந்து விடைபெறுகிறோம். நன்றி. உலகத்தை படைத்தவர், உனக்குள்ளே இருப்பவர், உன்னை என்றும் காப்பவர், உயிரோடு என்றும் இருக்கிறார். உலகத்தை படைத்தவர், உனக்குள்ளே இருப்பவர், உன்னை என்றும் காப்பவர், உயிரோடு என்றும் இருக்கிறார். இயேசுதான், 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 இயேசு, இயேசுதான், 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 இயேசு, இயேசுதான். பார்க்கவும் முடியாது, சூரியனை தொட்டு பார்க்கவும் முடியாது, வானத்தை அளந்து பார்க்கவும் முடியாது, சூரியனை தொட்டு பார்க்கவும் முடியாது, வானவில்லை நேராக்க முடியாது, நட்சத்திரத்தை எண்ணி பார்க்கவும் முடியாது, வானவில்லை நேராக்க முடியாது, நட்சத்திரத்தை எண்ணி பார்க்கவும் முடியாது. இயேசுதான்.